ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம லேட்டஸ்டா ஆன்கோயிங்கா ரிலீஸ் ஆயிருக்கிற த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாப் இஸ் அப்ரைசர் நாட் அ ஹீரோ ஆர் சேஜ் அனிமியோட எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஹீரோ ஹிபிகி சம்மர் பிரேக் ஆரம்பிக்க போற சந்தோஷத்துல ஸ்கூலோட கடைசி நாள் அன்னைக்கு கிளாஸ் ரூமுக்கு ரொம்ப சந்தோஷமா போய் கதவை திறக்கான். அப்போ ஒரு லைட் ஒண்ணு அவன் கண்ணு முன்னாடி வந்து டெலிபோர்ட் ஆக்கி எல்ஃப், மான்ஸ்டர், டீமன்ஸ் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற இசக்காய் உலகமா இருக்கிற அனதர் வேர்ல்ட நோக்கி கொண்டு போகுது. அந்த வேர்ல்டுல என்னதான் ஹீரோவும் பவர்ஃபுல்லான சேஜ், விச் எல்லாருமே இருந்தாலுமே அவங்கள விடவும் ரொம்ப ஓவர் பவரான அப்ரைசர் சொல்ற ஜாப தான் காட் அவனுக்கு கொடுக்காங்க. அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எப்படி அட்வென்ச்சர் பண்ணி டீமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு பவர்ஃபுல்லான ஹீரோவா மாறுறான்னு சொல்றதுதான் இந்த அனிமியோட கதையே. இந்த அனிமி ஆக்ஷன், காமெடி, இசக்காய், அட்வென்ச்சர் கலந்த அனிமி சீரீஸா தான் இருந்துட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கெத்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம எபிக்குள்ள போவோம். ஸ்டார்டிங்லயே என்ன சாப்பிட்றாத, நான் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கவே மாட்டேன். கத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனை துரத்திட்டு இருக்கிறது எந்த மான்ஸ்டர், முக்கியமா அவன் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான்னு தெரியாம அலறி அடிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். உனக்காக அதை நான் அப்ரைசர் பண்ணி சொல்றேன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தனா அவனை துரத்திட்டு வர்றது ஒரு லெவல் 1ல இருக்கிற ஹார்ன் ராபிட்டா இருந்துட்டு இருக்கும். யார் என் கூட பேசினது, உனக்கு பிடிக்கலனா வாய்ஸ் கைடன்ஸ் நான் வேணா டெர்மினேட் பண்ணட்டுமா? என் கிட்ட பேசின ஒரே ஆள் நீ மட்டும்தான், நீயும் என்னை விட்டு போயிடாதன்னு அவன் அலறி அடிச்சு கத்திட்டு இருக்கும்போது ராபிட் ஆக்ரோஷமா வந்து அவனை தாக்குறேன்னு சொல்ற பேர்ல அவன் பேக தாக்கிட்டு இருக்கும். கால் தடுக்கி அது மேலேயே உளுந்து அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். அப்ப காட்டுக்குள்ள ஒரு எல்ஃப் ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கும். ஈஸ்ட் நோக்கி இப்போ பிரீஷியஸான ஒண்ணு உனக்காக காத்துட்டு இருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கும். பிரீஷியஸ் ஆனதா, அது என்னன்னு தெரியல. ஏன்னு திரும்பி பார்த்தனா அவளோட பூபிஸோட வெயிட் தாங்க முடியாம சட்டையோட பட்டன் தெரிச்சிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு அளவே இல்லையான்னு கதறிட்டு இருப்பா. எப்படியோ அந்த ராபிட் மேல உளுந்தனால ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிச்சிருப்பான். ஆனா நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலையேன்னு அவனோட போனை எடுத்து பார்த்தனா டவர் இல்லாதனால சர்வீஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல அவனுக்கு பசி எடுத்தோன்னு ஏற்கனவே தோக்கடிச்ச அந்த ராபிட்ட சாப்பிடலாமான்னு திரும்பி பார்த்தனா அது பார்க்கறதுக்கே ரொம்ப கன்றாகி இருந்துட்டு இருக்கும். எனக்கு முதல்ல ஃபயரை எப்படி உண்டாக்குன்னே தெரியாது. அதுலயும் இந்த மீட்டை சாப்பிடலாமா இல்லையான்னு தெரியலையேன்னு பார்த்தனா உனக்காக அதை நான் அப்ரைஸ் பண்ணி சொல்றேன்னு ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி பார்த்தா ஹார்ன் ராபிட்டோட மீட் கிரேட் 7ல இருக்கிற ஃபிஷ்னஸ் அதுல அதிகமா இருக்கிறனால ஸ்டூ வச்சு சாப்பிட்டனா ரொம்ப டெலிஷியஸா இருக்கும்னு அவனுக்கு அது சொல்றத கேட்டோன்னு இப்ப எனக்கு வேற வழியே இல்லன்னு அதை எடுத்து அவனோட பேக்ல வச்சுட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்டுச்சுல, அது என்னதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வேற ஏதாச்சும் கேள்வியை கேட்கும் போதுதான் எனக்கு அதை பத்தி தெரிய வரும்னு வானத்தை பார்த்துட்டு அது என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். டார்கெட்டா என்னால அப்ரைஸ் பண்ண முடியலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும். கிரவுண்ட பார்த்துட்டு அது என்னன்னு கேட்டோன்னு லெவல் 273ல இருக்கிற மேஸ் ஹீட்டர்னு அது பதில் கொடுத்துட்டு இருக்கும். என்னது மேஸ் ஹீட்டரா? அப்பனா நான் ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் நான் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட தான் அப்ரைசர் சொல்ற இது இருந்துட்டு இருக்கலன்னு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவன் பேரு ஹிபிகி, வயசு 16. அவனோட ஜாப் அப்ரைசராகவும் லெவல் 1லயும் இருக்கிற அவனுக்கு ஸ்டாட்ஸ் எல்லாமே டபுள் டிஜிட்ல இருந்துட்டு இருக்கும். இது என்ன கொஞ்சம் வினோதமா இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு சாதாரண ரெகுலரான ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா தானே இருந்துட்டு இருக்கேன். இதுல ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு ஒண்ணு போட்டுருந்துச்சுல, அதுக்கான அர்த்தம் என்னதுன்னு அதுலயும் முக்கியமா இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க இருந்து வந்துட்டு இருக்கு, முதல்ல நீ யாருன்னு கேட்டுட்டு இருப்பான். நான் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் சப்போர்ட்டா தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அதுலயும் அவனுக்கு டுட்டோரியல், அப்ரைசல், டிரான்ஸ்லேஷன், டிக்ஷனரி, ட்ரெஷர் செஸ்ட், வேர்ல்ட் மேப், ஸ்பெல் புக், எக்ஸ்பர்ட் ஐன்னு சொல்ற அதிகமான ஸ்கில் அவனுக்கு இருந்துட்டு இருக்கும். அதுலயும் முக்கியமா எக்ஸ்பர்ட் ஐன்னு சொல்ற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே ஏதோ ஒரு கூலான விஷயம் தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு உடனே அந்த எக்ஸ்பர்ட் ஐய ஆக்டிவேட் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான். பார்த்தா பெருசா அங்க எதுவுமே நடக்காது. பல்ப் வாங்கிட்டு இருக்கும். சரி போனா போது, இந்த உலகம் கண்டிப்பா பெருசா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அடுத்ததா வேர்ல்டு மேப்பை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ஓபன் ஆகி அவன் எங்க இருக்கான், அவனுக்கு அடுத்ததா எந்த ரூட்டை நோக்கி போகணும்னு சொல்ற பின் பாயிண்ட் அதை காட்டிட்டு இருக்க. அதை பயன்படுத்தி அவன் கரெக்டா ஒரு ரோட கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். சந்தோஷத்துல ரோட்ல மண்ணை கவி கீழே விழுந்துட்டு இருக்கும் போது காஸ்டவே ஏன்னு இசக்காய்ன்னு சொல்ற ஒரு டைட்டில் ஒன்று அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இசக்காயா அப்படின்னா என்னன்னு திரும்பி பார்த்தனா ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அவனை திங்கிறதுக்காக பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கும். இசக்காய்னா என்னன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுன்னு கத்திட்டு இருப்பான்.
அவன் கத்துறத கேட்டோன்னே மான்ஸ்டர் பதறி அடிச்சு கத்திட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுல வச்சு பார்த்தா எல்ஃப் அவளோட ஆரோவை பயன்படுத்தி தாக்கி அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல என்னோட கதையே முடிய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு எமாலியா. உன்னோட பேரு என்ன? என் பேரு ஹிபிகி. அவ காது பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டமா இருக்கிறத பார்த்தானே அவ எல்ஃப்னு அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், இது காஸ்பிளேக்காக தான் நீங்க இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா ஒரு ஒரிஜினலான எல்ஃபை என் கண்ணு முன்னாடி பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு ஒரு மண்ணும் எனக்கு புரிய மாட்டேது. மேஸ் ஈட்டர் கிராஸ்லாண்ட்ல இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? மேஸ் ஈட்டரா? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னே தெரியாம நீ எப்படி அங்க இருந்து வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவளோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவளோட பேரு எமாலியா, வயசு 56, ஃப்ரேஞ்ச் சொல்ற எல்ஃப் இனத்தை சேர்ந்தவளா இருந்துட்டு இருப்பா. லெவல் 21 மட்டும் இல்லாம அவளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ட்ரிபிள் டிஜிட்ல இருந்துட்டு இருக்கும். அவன் அப்ரைசல் பண்றத அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுலயும் முக்கியமா அவளுக்கு வயசு 56 இருக்கிறத பார்த்து மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பான். மேஸ் ஈட்டர் சொல்றது ஒரு மான்ஸ்டர், கிராஸ்லாண்ட்ல இருக்கக்கூடியது. அது உன்னை டைரக்டா அட்டாக் பண்ணாது. அதோட பிரே மொத்தமா கலைச்சு மயங்கி கீழே உள்ள போற நேரத்துல அட்டாக் பண்ணி அதோட கதையை முடிக்கும். அப்ப நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன்னு சொல்ல வரீங்க? நீ எதை நினைச்சு கவலைப்படாத குட்டி பையா. என் கூட இருக்கும்போது நீ ரொம்ப சேஃபாவே இருந்துட்டு இருப்ப. யார பார்த்து இவ குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கா? என்னோட வயசு என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன ஒரு 10 இல்ல 11 இருக்கும். ஆடி போய் ஆணி வந்தா 16 வயசு ஆகுதுன்னு சொன்னோன்னே என்னது 16 வயசா? இதை எதுக்காக நீ முன்னாடியே சொல்லவே இல்லை? ஒரு குழந்தைன்னு நினைச்சு என்னோட பூபிஸ்ல உன்னை சாயெல்லாம் விட்டேன். கடைசியில பார்த்த நீ ஒரு அடல்ட்டா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு. உன்னோட சைஸை பார்க்கும்போது நீ ஒரு குட்டி பையன் மாதிரி இருந்துட்டு இருக்க. ஆனா குட்டி பையன் தோற்றத்துல ஒரு அடல்ட்டா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நீ 56 வயசுல இருப்பேன்னு நான் மட்டும் நினைச்சா பார்த்தேன். அவன் ஏற்கனவே கேப்சர் பண்ண ஹார்ன் ரேபிட்ட 2 பேருமே சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்து பேசுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இது எந்த மாதிரி இடம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இத கிங்டம் ஆஃப் அப்ராஸ்டியான்னு சொல்லுவாங்க. எந்த இடம்னு தெரியாமையே நீ இங்க லாந்திட்டு இருக்கியா? நான் ரொம்ப தொலைதூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் வந்திருக்கிற இடத்தோட பேரு ஜப்பான். ஜப்பானா? அந்த மாதிரி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா உன்னோட வீட்டை விட்டுட்டு நீ இங்க தனியா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நீ ரொம்ப சோகத்துல இருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எதை நினைச்சு நீ கவலைப்படாத. சிட்டியை நோக்கி நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன்னு ஏர் அலாரம்னு ஒரு மேஜிக்கல் பேரியரை ஆக்டிவேட் பண்ணி அவங்க 2 பேருமே தூங்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவன் என்ன சந்திச்சான். இருந்தும் என் மேல முழு நம்பிக்கையோட எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள ஒரு பிரீஷியஸான ஒண்ணு உனக்காக ஈஸ்ட்ல காத்துட்டு இருக்குன்னு சொன்னது எல்லாமே இவன் தானா? அவனை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு வாய்ஸ் ஒன்னு கேட்டுட்டு இருக்கும். அவன் அங்கேயே தூங்கிட்டு இருப்பான். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளாஷ்பேக்க காட்டிட்டு இருப்பான். ஆமனே சொல்ற அவரோட ஃப்ரெண்ட்ஸோட டீ ஷாப்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டீ குடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருஷம் வருஷம் வெடுக்கு வெடுக்குன்னு வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் அதே சைஸ்ல இருந்துட்டு இருப்பான். நீ என்னதான் குட்டியா இருந்தாலும் இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. உதாரணமா பேக்கரியில இருக்கிற பொண்ணுக்கும் கன்வென்ஷன் ஸ்டோர்ல இருக்கிற பொண்ணும் சரி, இல்ல அந்த பெட்டோ ஷாப்ல இருக்கிற கல்யாணம் முடிஞ்ச அந்த லேடிக்குமே உன்னை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஆனா என்ன எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிக்க மாட்டேது. இந்த சம்மர் பிரேக்லயாச்சு ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்ன பிடிச்சிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவளை பயன்படுத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அது நடக்காதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு ஒன்னாவே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு சம்மர் பிரேக் ஆரம்பிக்க போறனால ஸ்கூலோட கடைசி நாள் அன்னைக்கு கிளாஸ் ரூமோட கதவை திறந்து உள்ள போவதுக்காக தயாராயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி ஒரு பிரகாசமான ஒரு லைட் ஒன்னு வீசி அனதர் வேர்ல்ட நோக்கி அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஆமனே, கியோகோ, டைக்கி இவங்க எல்லாருமே நான் காணாம போனதை நினைச்சு கவலைப்படுவாங்கன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு திரும்பி பார்த்தனா எமாலியாவோட புபிஸோட வெயிட் தாங்க முடியாம அவளோட ட்ரெஸ்ஸோட பட்டன் தெரிச்சு ஃபுல்லா பிளாஷ் ஆகி அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல ஏற்கனவே எமாலியா உருவாக்கி வச்சிருக்கிற ஏர் அலாரம் சொல்ற மேஜிக்கல் பேரியர் எந்தவித மான்ஸ்டரும் அவங்க கிட்ட நெருங்கி வராத அளவுக்கு பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கும். இந்த உலகத்துல மேஜிக் எல்லாத்தையும் இருக்கிறத பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு இசக்காய் வேல்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் எப்படி என்னோட உலகத்தை நோக்கி திரும்பி போவேன்னு சொல்றது எனக்கு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்குன்னு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தனா காட் தான் அவனுக்கு அப்ரைசர் சொல்ற கிளாஸ கொடுத்திருக்கும். இந்த அப்ரைசர் சொல்றவங்களால மான்ஸ்டரையோ இல்ல அவங்க பக்கத்துல இருக்கிற யாரோட ஐடென்டிட்டியும் ஏபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய பவர் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு நான் காம்பேட் ஜாபா இருக்கிறனால எந்த விதத்திலையும் அவனால காம்பேட்ல ஈடுபடவே முடியாது. இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அவனோட தலை கிறுகிறுப்பாயி வேகமா போய் தூங்கிட்டு இருப்பான். எமாலியா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். நேத்துக்கு இந்த பையனை நான் தானே காப்பாத்துறேன், இவனை பையன்னு சொல்லவே கூடாது, அவன் இப்போ ஒரு அடல்ட்டா இருந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி சொன்னா அவனை கேவலப்படுத்துறதுக்கு சமம். ஆனா நேத்துக்கு ராத்திரி ஒரு மேன் கூட சேர்ந்து நான் ஒன்னா தூங்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இது ஒன்னும் அந்த அளவுக்கு தப்பு கிடையாது. அட்வென்ச்சர் பார்ட்டியை சேர்ந்த
மென்னும் உமனும் ஒன்னா சேர்ந்து தூங்குறது எல்லாமே சாதாரணமா இருந்துட்டு இருக்கு. நான் இதுவரைக்கும் எந்த பார்ட்டியிலையும் இருந்தது கிடையாது, அதனால எனக்கு அதை பத்தி பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவளோட செஸ்டோட பட்டனு தெரிச்சிருக்கிறத பத்தி ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நேற்றுக்கு ராத்திரி தான் உங்க சட்டையோட பட்டன் தெரிச்சு என் முன்னாடி வந்து விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னே நான் மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா உங்க செஸ்ட் இந்த அளவுக்கு பெருசா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. வாய மூடிட்டு மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்துட்டு இருப்பா. இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து அவங்க ஜேர்னியை ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லோவல் சொல்ற ஒரு டவுனோட பேரை சொன்னீங்கல்ல, அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்கா. இந்த ஃபாரஸ்ட்டை மட்டும் நம்ம கடந்து போனா ஒரு நாளுக்குள்ள நம்ம அந்த இடத்தை நோக்கி போய் சேர்ந்துருவோம். ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல அதிகமான மான்ஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல என் கூட நீ இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாது. அதுலயும் மான்ஸ்டர் எங்க இருந்து தாக்க போகுதுன்னு உன்னால ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே என்னோட வேர்ல்டு மேப் ஸ்கில்லுக்கு தான் காரணம். என்னது இந்த உலகத்திலேயே ரொம்ப ரேரான AAA ஸ்கில்ல நீ வச்சிட்டு இருக்கியா? ஹிபிகி, உன்னோட ஜாப் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் ஒரு அப்ரைசரா இருந்துட்டு இருக்கேன், இருந்தும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அது ஒரு ஓவர் பவரான ஜாப் மட்டும் நல்லாவே தெரியுது. நீ வச்சிருக்கிற பவரை மட்டும் அட்வென்ச்சர் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அது கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அட்வென்ச்சரா அப்படின்னா யாருன்னு கேட்டோன்னே, அட்வென்ச்சர் கில்ட இருந்து வேலை பார்க்கறவங்க தான் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிரைமரி வேலையே மான்ஸ்டரை கேப்சர் பண்ணி வேட்டையாடி அதோட மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றது தானே அவனோட ஸ்டேட்டஸ் சப்போர்ட். அவனுக்கு சொல்லிட்டு இருக்க எதுவுமே தெரியாம எப்படிதான் மேசீட்டர் கிராஸ்லேண்ட்ல இருந்து நீ தப்பிச்சு வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது, எந்த ஒரு காமன் சென்ஸும் இல்லாம வேலைக்கே ஆக மாட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டோன்னே அவன் மனசுல வேலை வச்சு பாய்ச்சுற அளவுக்கு ஒரு வழியை உண்டாக்கி, எமலியா இதுவரைக்கும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல, அது எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி கடுமையா பேசினா கிடைக்க வாய்ப்பே இல்ல. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன்னு. பக்கத்துல ஏதாச்சும் ஆபத்தான மான்ஸ்டர் ஏதாச்சும் இருக்கான்னு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தனா கிறிஸ்டல் ஹார்ன் ராபிட் இருக்கிற விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கும். என்னது கிறிஸ்டல் ஹார்ன் ராபிட் பக்கத்துல இருந்துட்டு இருக்கான்னு? அது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு உடனே சொல்லு. ஹார்ன் ராபிட்டுக்கும் இந்த ராபிட்டுக்கும் பெருசா என்ன வித்தியாசம்? கிறிஸ்டல் ஹார்ன் ராபிட்டோட ஹார்னை கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம். ஹீலிங் போஷன் எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு அது அதிகமா தேவைப்படுறனால அதை கொண்டு போய் நம்ம விக்கிறது மூலமா 200 கோல்டு காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஹிபிகி நம்ம உடனே அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவனை தூக்கிட்டு அங்க இருந்து தரன்னு ஓடிட்டு இருக்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஹார்ன் ராபிட்டை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. லெவல் 10ல இருந்துட்டு இருக்கும். அது ரொம்ப ஸ்டூபிடாவும் யாராச்சும் பக்கத்துல வந்தா டிடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்லும் ஏற்கனவே ஹார்ன் ராபிட்டை பார்த்திருப்போம், அதை விடவும் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான கிரியேச்சர் சொல்றதும் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்மள டிடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே ஆகணும். நீ எதை நினைச்சு கவலைப்படாதன்னு சவுண்ட் ஆர்டர் கட்டுன்னு அவளை சுத்தி இருக்கிற சவுண்டையும் ஸ்மெல்லையும் மொத்தமா ரிலீஸ் பண்ணி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹிபிகிக்கு அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்கும். ஹிபிகி உண்மையிலே சொல்லுனா நீ தான் ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்கு. உன்னோட வேர்ல்டு மேப் சொல்ற ஸ்கில் இருந்தனாலதான் டார்கெட்டை நம்மளால கரெக்டா லொகேட் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. எந்த அட்வென்ச்சர் பார்ட்டியா இருந்தாலும் அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட உன்னை சேர்த்துக்கிடுவாங்க. நான் மட்டும் கிறிஸ்டல் ஹார்ன் ராபிட்டை வேட்டையாடி பிடிச்சிட்டேன்னா எம்எல்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு அவனுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் என்னோட பார்ட்டியில அவன் தாராளமா ஜாயின் பண்ணிடுவான். அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா நான் இதை தோக்கடிச்சே தீருவேன்னு ஏற்கனவே அவனோட ஜாப் ஸ்பிரிட் ஆர்ச்சரா இருக்கிறனால ஏர் ஆரோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அது ஆக்ரோஷமா போய் ராபிட்ட தாக்க போயிட்டு இருப்போம். கரெக்டா அதை பார்த்தோன்னே ஈஸியா அது அங்கிருந்து டாச் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க. என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக் பயன்படுத்தி தான் நான் தாக்குனேன். அப்படி இருந்தும் அது டாச் பண்ணி ஓடி என்ன இப்படி மொக்க பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு கவலையில இருந்துட்டு இருக்க. ஏற்கனவே என்கிட்ட இருந்த பவர்ஃபுல்லான அட்டாக் பயன்படுத்தி தாக்கிட்டேன். அதுகிட்ட எஸ்கேப் ஸ்கில் இருக்கிறனால இனி நம்மளால அதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பனா அது நம்மள அட்டாக் பண்ண வரும்போது அதால அந்த எஸ்கேப் ஸ்கில்ல யூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. என்கிட்ட ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்கு. நான் அதோட இறையா இருந்து என்ன அட்டாக் பண்ணதுக்கு அதை கரெக்டா நான் பாயிண்ட் பண்றேன். அது அந்த நேரத்துல வரும்போது உங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கி அதோட கதையை முடிச்சிருங்க. நான் ஏற்கனவே என்னோட அப்ரைசல் பவரை பயன்படுத்தி பார்க்கும்போது அது இருக்கிறதுல ரொம்ப முட்டாள்னு தெரிய வந்துச்சு. கரெக்டா நம்மளோட பிளான் வேலை செய்யும்னு ஹார்ன் ராபிட் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ராக் பேரியரை உருவாக்கி அதோட கவனத்தை நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை நோக்கி திருப்பிட்டு இருப்பா. உடனே அதுவும் ஆக்ரோஷமா அவனை தாக்குறதுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை அவளுக்கு வசமா மாத்தி அவளோட ஏர் ஆரோ பயன்படுத்தி தாக்கி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. என்னோட மேஜிக்கும் உன்னோட ஸ்கில்லும் கரெக்டா சிங்க் ஆனதுனாலதான் நம்மளால இதை சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனா அது இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு பேரியரை பயன்படுத்தி அதை தப்பிக்க விடாம பண்ணிருப்பாங்க. அடுத்ததா அதோட பார்வை ஹீரோவை நோக்கி திருப்பி விட்டான டைரக்டா எந்த விதமான யோசனையும் இல்லாம வந்துதான் தாக்கி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ன் ராபிட் ஹிபிக்கு ரொம்ப அல்ட்ரா வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சனாலதான் அவனை டைரக்டா வந்து தாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தானா இவன் ஒன்னத்துக்கும் உதவ மாட்டான்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு பார்த்துட்டு இருந்தானா ஹிபிக்கியோட லெவல்
இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். திடீர்னு என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையேன்னு அவன் பார்த்தா நீ ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டரை வேட்டையாடி அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் அடையும் போது தானாவே உன்னோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே சாதாரணம். ஆனா நீங்க தானே அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சீங்க. உன்னோட ஸ்கில்லையும் என்னோட மேஜிக்கையும் ஒன்னா சிங்க் பண்ணனாலதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டு இருப்பாங்க. ஹிபிகி, உண்மையிலேயே நீ சாதிச்சு காட்டிட்ட. ஆனா இது வெறும் டுட்டோரியல் மட்டும்தான். மெயின் ஈவென்ட்டை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. நீ நல்லபடியா உன்னோட வாழ்க்கையில சிறந்தவனா மாறதுக்கு நான் உனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னு காட் மேல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இதே மாதிரி இருக்கிற ஆன்கோயிங் சீரிஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.